சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா? எதை வச்சு அப்படின்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் சொல்லக்கூடிய இந்த சிப்பி காளான் வச்சு தான் பண்ண போகிறோம். பட்டன் காளான் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கிரேப்ஸ் மாதிரி கூட்டமாக தான் வளர்ந்துருக்கும். அதோட பாட்டத்தை கட் பண்ணிவிட்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பேனில். இப்போ காட்டுற ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு மல்லி கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாம் கொஞ்சம் ஆறுனே அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மஷ்ரூமில் பீட்டா குளுக்கன் அப்படிங்கிற டயட்டரி ஃபைபர் இருக்குது. இது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் விட்டமின் பி, டி, புரோட்டீன், ஃபைபர், மினரல்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளை பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுது. இல்லை ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், கரம் மசாலா, சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சால்ட்டு சேர்த்து 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்சரில் வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நம்ம எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணி சாப்பிடலாம்.